ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நடக்க முடியாம படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கிறவங்க கூட 2 நாளைக்கு தொடர்ந்து இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது அவங்க வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. அது என்ன ரெமடி அப்படிங்கறத இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. இந்த செடியோட பேர் வெள்ளை ஊமத்தை. வெள்ளை ஊமத்தை செடி வாத நோய்களை கட்டுப்படுத்தும், நரம்புகளை பலப்படுத்தும். வெளிப்பூச்சு தைலங்கள்ல இந்த ஊமத்தைக்காய் அதிகமா பயன்படுத்துறோம். இந்த செடி சுமார் 1 மீட்டர் அளவுக்கு உயரமா வளரக்கூடியது. இந்த ஊமத்தைக்காய் உருண்டையா பசுமையான மொட்கள் அடர்ந்து இருக்கும். இந்த செடியோட இலை, பூ, காய், விதை எல்லாத்துலயுமே மருத்துவ பயன்கள் அதிகமா இருக்குது. இந்த ஊமத்தை செடி பெரும்பாலும் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்கள்லயுமே, குறிப்பா சாலை ஓரங்கள்ல, தரிசு நிலங்கள்ல அதிகமா விளையக்கூடியது. இந்த ஊமத்தை செடிக்கு உம்மத்தை, ஊமத்தான், வெள்ளூமத்தை, காட்டு ஊமத்தை, இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது. இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா, இந்த ஊமத்தை இலைய நல்லெண்ணெயில வதக்கி ஒத்தடமிட்டோம்னா கீழ் வாயு குணமாகும். தேள், பூரான், வண்டுக்கடியால அவஸ்தப்படுறவங்க அதனால ஏற்படுற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த ஊமத்தை இலைய அரைச்சு அதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் கலந்து பிசைஞ்சு 10 மாதிரி போட்டீங்கன்னா உடனே குணமாகும். இந்த காயை பயன்படுத்தி நம்மளோட முதுகு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, கழுத்து வலி எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். இந்த காய் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு இந்த காய் அற்புதமான மருந்து. இந்த காயை பார்த்தும் பார்க்காத மாதிரி போனோம்னா நஷ்டம் நமக்கு தான். இந்த காய் தங்கத்துக்கு சமானம். இந்த செடியையோ இல்ல காயையோ நீங்க எங்க பார்த்தாலும் சரி எடுத்துட்டு உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுல உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கடுகு எண்ணெய், அதாவது மஸ்டர்ட் ஆயில சேர்த்துக்கோங்க. நான் இதுல சுமார் 100 ml அளவுக்கு சேர்த்திருக்கேன். அந்த வெள்ளை ஊமத்தை காய் இருக்கு இல்லைங்களா, அந்த காயோட மேல் பகுதியை இப்ப வீடியோல பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள இருக்கிறதையும் கொஞ்சம் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க. இப்போ இதுல 4 காய் சேர்த்துக்கலாம். இந்த காயை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்க. சிம்ல மட்டும் வச்சு இந்த எண்ணெயை பாயில் பண்ணுங்க. ஏன்னா இதுல இருக்கிற நீர் சத்து நீங்க ஹை ஃப்ளேம்ல வைக்கும் போது தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால கம்ப்ளீட்டா இந்த ஆயிலை நீங்க தயார் பண்ணும்போது கம்ப்ளீட்டா ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஒருவேளை கடுகு எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய தாராளமா பயன்படுத்தலாம். நான் இந்த ரெமடியில கடுகு எண்ணெயை பயன்படுத்தி இருக்கேன். ஏன்னா நல்லெண்ணெயை விட கடுகு எண்ணெய் ஜாயிண்ட் பெயினுக்கு நல்ல வேகமா ரிசல்ட் கிடைக்கும். சோ ரிசல்ட்டுக்காக நான் இதுல கடுகு எண்ணெயை பயன்படுத்தி இருக்கேன். 5 நிமிஷத்துக்கு இதை பாயில் பண்ணுங்க. இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க பக்கத்திலேயே இருந்தா ரொம்ப நல்லது. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா எண்ணெய் பாயில் ஆயிருச்சு. இப்ப பாருங்க, அந்த வெள்ளை ஊமத்தை காய் நல்லா பிளாக் கலர்ல மாறி இருக்கு இல்லையா, இதுதான் பதம். இது வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூல் பண்ற வரைக்கும் அப்படியே இந்த எண்ணெயிலேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும்னா, கொஞ்சமா வெது வெதுப்பா ஹீட் பண்ணிட்டு பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. நீங்க உங்களுக்கு முழங்கையில வலி இருந்ததுன்னா அந்த இடத்துல பயன்படுத்துங்க. முழங்கால் வலி இருந்ததுன்னா அந்த இடத்துல பயன்படுத்துங்க. முதுகு வலினா அங்க அப்ளை பண்ணுங்க. முதுகு வலினா முதுகுல அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அந்த இடத்துல மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயை நீங்க தினமும் பயன்படுத்தலாம். நீங்க இந்த எண்ணெயை 2 நாளுக்கு பயன்படுத்துறப்பவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு குளிச்சீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இந்த ரெமடியை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care. Bye.